எபிசோட் 207. ஆதனின் கேள்வியை கேட்ட புலிச்செல்வனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அதை பார்த்த சோமன், என்னப்பா வீரன் வீரன்னு சொன்னீங்க, அவன் பயந்துகிட்டு வர்ற வேர்வைய பார்த்தா உடம்புல ஒரு ஊத்து தண்ணிக்கான தண்ணியே வரும் போல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் மகிழன் சிரித்துவிட்டு, டேய் தயவு செஞ்சு அமைதியா உட்கார்றா, என்னால உன்னோட காமெடியை கேட்டு சிரிக்காம இருக்கவும் முடியல, சிரிச்சாலும் இங்க இருக்கவன்லாம் சீரியஸான சீன் போயிட்டு இருக்குது, சிரிச்சிட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி பாக்குறாங்கடா டேய் என்று கூறினான். அட நான் உண்மையதான்டா சொல்றேன், அங்க பாரு அவனுக்கு எப்படி பயத்துல வேர்க்குதுன்னு. இந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே அவன் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தான்னு நீயும் தானே பார்த்த, இப்ப பாரு உயிர் போக போற நேரத்துல வாயிலிருந்து வார்த்தை கூட வரமாட்டேங்குது என்று கூறினான் சோமன். ஆமா ஆமா சோமனு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல எல்லாரும் அப்படித்தான், ஒருத்தன் ஆற்றல் தெரியற வரைக்கும் அப்படி இப்படின்னு திமிரா பேசுவாங்க, ஏளனமா பேசுவாங்க. அதுவே அவன் சக்தி ஆற்றல் இவங்களை விட அதிகமா இருந்தா ஒண்ணு நண்பன் ஆயிடுவானுங்க, இல்லனா அவன் வழியில குறுக்கிட்டதையே விட்டுட்டு வேற ஒருத்தனை தேடி போய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்று கூறினான் மகிழன். அதை கேட்டு ஆம்தென்று தலையசைத்தான் சோமன். அப்போது மறுபக்கம் புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, நான் பண்ணது தப்புதான் ஆதன், ஆனா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல ஒருத்தன் மேல வரணும்னா இன்னொருத்தனை மிதிச்சுதான் மேல வர முடியும், அததான் நானும் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு என்று பயந்து கொண்டு கேட்டான். அதை கேட்டதும் ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு புலிச்செல்வனுக்கு எதிர்மாறாக திரும்பி சிறிது தூரம் நடந்து சென்று விட்டு மீண்டும் திரும்பி நின்றான். ஆமாடா, நீ சொல்றதுதான் 100% உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல ஒருத்தனை கீழே தள்ளி தான் மேல வரணும் இல்லையா, அப்ப நான் இப்ப பண்ண போறது அதுதான். இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா நீ போய் பல ஆற்றல் சக்தியை கத்துக்கிட்டு வந்து இதே மாதிரி என்னை கொல்றதுக்கு முன்னாடியே வந்து நிக்க மாட்டேன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதனால இது பேசுறதுக்கான நேரம் இல்ல, இது இந்த சண்டையை முடிக்கிறதுக்கான நேரம் என்று கோபமாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் புலிச்செல்வனுக்கு பதட்டம் மேலும் அதிகமானது. ஆதனின் பார்வை கூட புலிச்செல்வனுக்கு பயத்தை உண்டாக்கியது. அவனது உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. ஆதன் சற்றும் தாமதிக்காமல் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து புலிச்செல்வனை நோக்கி வேகமாக எறிந்தான். அப்போது புலிச்செல்வன் தன்னை தற்காத்துக் கொள்ள அவனது கையை உயர்த்தி ஒரு ஆற்றல் சக்தியை எடுக்க முற்பட்டான். ஆனால் அந்த மின்னல் ஈட்டியிலிருந்து வந்த லைட் ரேஸ் அந்த சக்தியையும் முறியடித்தது. அதை பார்த்த புலிச்செல்வனுக்கு மட்டுமல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஒரு எக்ஸ்போர்ட்டின் உயிர் வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபரின் கையில் போக போகிறது என்று அனைவரும் பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதன் ஈட்டி என்ன செய்ய போகிறது என்று கண்ணிமைக்காமல் அந்த ஈட்டியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மின்னல் ஈட்டியில் மிகவும் சக்தி வாய்ந்த லைட் ரேஸ் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் ஆதன் இவ்வளவு வலிமையான சக்தியை வைத்திருக்கிறானா என்று வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கடைசி நிமிடத்தில் புலிச்செல்வன் தனது கண்களை மூடி தலை குனிந்து பயத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஒரு நபர் வந்து புலிச்செல்வனுக்கு முன்னால் நின்றான். அவன் தனது வாளை வைத்து அந்த மின்னல் ஈட்டியை 2 துண்டாக வெட்டினான். அத்துடன் அவன் திரும்பி கோபமாக ஆதனை பார்த்தான். அவன் வேறு யாரும் இல்லை, வேந்தன் தான். அவனது கண்களில் இருந்து வந்த நெருப்பு சக்தி இருக்கும் லைட் ரேஸ் ஆதனை தாக்கியது. அந்த சக்தி பட்டதும் ஆதன் 100 அடிக்கு மேல் பறந்து சென்று விழுந்தான். அவன் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அவன் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த ரகசிய இடத்தில் இருந்த எக்ஸ்போர்ட்கள், புலிச்செல்வனை காப்பாத்த வேந்தன் வந்துட்டானா, அப்ப சண்டை ஆதனுக்கும் வேந்தனுக்கும் ஆரம்பிக்க போது என்று கூறினான். அதே எண்ணம் தான் அங்கிருந்த பல எக்ஸ்போர்ட்களுக்கும் இருந்தது. ஆதன் பறந்து சென்று விழுந்ததும் சோமன், மகிழன், தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆதனின் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியாக இருப்பினும் அந்த சம்பவத்தை பார்த்த விஜயன், இளங்கோவன் இருவரும் அவர்களது இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்ததோடு தமிழ்ச்செல்வனை பார்த்து வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்த வேந்தன் சரியான நேரத்தில் அவனது சக்தியை பயன்படுத்தி புலிச்செல்வனை காப்பாற்றினான். இல்லை என்றால் மின்னல் ஈட்டிக்கு தன் உயிரை இழந்திருப்பான் புலிச்செல்வன். ஆதன் வாயில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருப்பதை பார்த்த புலிச்செல்வன் அந்த நேரத்தை பயன்படுத்தி அவனது லைட் சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியும் ஆதனை நோக்கி வேகமாக சென்றது. ஆதன் தனது வாயிலிருந்து வந்த ரத்தத்தை கீழே துப்பிவிட்டு மீண்டும் தலையை உயர்த்தி பார்க்கும் போது புலிச்செல்வனின் சக்தி வந்து ஆதனை தாக்கியது. அந்த சக்தி ஆதன் மீது பட்டதும் ஆதன் மீண்டும் சிலடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவன் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அதை பார்த்த சோமனுக்கும் மகிழனுக்கும் கண்கள் எல்லாம் கலங்கியது. இருப்பினும் அவர்கள் ஏதும் செய்ய முடியவில்லை. அங்கு நடப்பதை பார்த்த மாஸ்டரின் துணைவர் அவரது இடத்திலிருந்து வேகமாக எழுந்து அங்கு நடப்பதை கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் எழுந்ததை பார்த்த அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்று அந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
ஆதன் வாயிலிருந்து ரத்தமாக வந்த சம்பவத்தை பார்த்த வேங்கையனும் தமிழ்வாணனும் கோபத்தின் எல்லைக்கு சென்றார்கள். இருப்பினும் அவர்கள் உடம்பில் காயங்கள் இருந்ததால் அவர்கள் ஆதனுக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மற்றும் அரசபுரத்தின் மக்களும் அந்த இருவரும் செய்ததை பார்த்து கோபப்பட்டுதான் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபரை 2 எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபர்கள் தாக்கிக் கொண்டிருப்பது ஒருபோதும் சரியாக இருக்காது. அதிலும் ஆதனிடம் தோற்று விடுவேன், என்னை மன்னித்து விடு என்று மண்டியிட்ட புலிச்செல்வன் வேந்தனுடன் சேர்ந்து ஆதனை தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவன் மீது கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கும் புலிச்செல்வனுக்குமான சண்டையில் வேந்தன் குறுக்கிட்டு புலிச்செல்வனுக்கு சாதகமாக சண்டை போடுவது என்பது அரசபுரத்தின் சட்டதிட்டங்களுக்கு எதிரானதாகும். இருப்பினும் வேந்தன் விஜயனின் மகன் என்பதால் அங்கிருந்த யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அமைதியாக இருந்தார்கள். அது அங்கிருந்த மக்களுக்கு கோபத்தை மேலும் அதிகமாக்கியது. புலிச்செல்வனும் ஆதனை கொன்று வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருந்தான். வேந்தன் வந்து அவனுடன் இணைந்தது ஆதனுக்கு எதிராக சண்டை போடுவதை அவன் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டான். அப்போதும் ஆதன் தரையில் இருந்து மெதுவாக எழுந்து நின்றான். அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதனுக்கு சாதகமாக கத்தி அவனை உற்சாகப்படுத்தினார்கள். ஏனென்றால் ஆதன் 2 பெரிய மாவீரர்களின் சக்தியால் தாக்கப்பட்ட பிறகும் அவன் எழுந்து நிற்கிறான். அது மட்டுமின்றி அவன் தனது தோல்வியையும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆதனின் கண்களை பார்க்கும்போது அவன் அந்த இருவரையும் வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் இருக்கிறான் என்பது அங்கிருந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் அந்த ரகசிய இடத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் அவர்கள் சத்தமிட்டு ஆதனுக்கு சாதகமாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அதை பார்த்த விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் முகம் கோபமாக மாறியது. இந்த தோத்து போக போற ஆதனை பார்த்து இவனுங்க ஏன் இப்படி தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கானுங்க என்று விஜயன் இளங்கோவனை பார்த்து விரக்தியுடன் கேட்டார். அதுதான் எனக்கும் தெரியல விஜயன். சரி அவனுங்களை விடு, நம்ம ஆத சாகரத பாக்கலாம், அங்க பாரு என்று கூறினான் இளங்கோ. அதுவும் சரிதான், இவனுங்களை பார்த்துட்டு இருந்து நம்ம முக்கியமான விஷயத்த பார்க்காம போயிட போறோம் என்று சிறு புன்னகையுடன் கூறினார் விஜயன். அதை கேட்டு இளங்கோவனும் ஆமென்று தலையசைத்தார். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதையும் அங்கிருந்த மாஸ்டரின் துணைவர் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார். அவர் எந்த ஒரு பதிலும் பேசவில்லை. அங்கு நடப்பது அனைத்தையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்துக் கொண்டிருந்தார். புலிச்செல்வன் தனது லைட் சக்தியை வைத்து ஆதனை தாக்கியதற்கு பிறகும் அவன் ஆதன் எழுந்து நிற்பதை பார்த்துவிட்டு, நம்ம கூட வேந்தன் இருக்கான், அதனால நம்ம எதுக்கும் பயப்படாம ஆதன் அடிக்கலாம், அப்படி ஆதன் திருப்பி அடிச்சான்னா நம்மளை காப்பாத்ததான் வேந்தன் இருக்கான்ல என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு புலிச்செல்வன் தனது பெரிய வாளை எடுத்து 2-3 முறை சுழற்றி விட்டு அந்த வாளை தரையில் ஓங்கி குத்தினான். அப்போது அதிலிருந்து ஒரு லைட் ரேஸ் வேகமாக வந்து ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதனின் கண்கள் கோபமாக மாறியது. என்கிட்ட உயிர் பிச்சை கேட்டவன் இப்ப ஒருத்தன் கூட ஜோடி சேரவும் மறுபடியும் நடிக்க முன்னாடி வந்து நிக்கிறானா என்று நினைத்து விட்டு வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு ஆதன் நிமிர்ந்து நின்றான். அந்த சக்தி ஆதனை தாக்க வந்து கொண்டிருந்த போது அவன் கண்களை மூடி நின்ற அடுத்த நிமிடம் அவனது உடம்பில் தலை முதல் கால் வரை நெருப்பு துகள்கள் எரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பிரமித்து போனார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் ஆதனின் ஈட்டி சக்தியையும் லைட் சக்தியையும் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் ஆதனின் உடம்பில் இருந்து வரும் நெருப்பு சக்தியை பார்த்ததும் வியப்பாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் உடம்பிலிருந்து வந்த சக்தி அங்கிருந்த வானத்தை கருமை நிறமாக மாற்றியது. ஆதனின் சக்தி தாக்கத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த புலிச்செல்வனின் லைட் சக்தி அப்படியே வேகம் குறைந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் புலிச்செல்வன். அதன் பிறகு ஆதன் தனது உயிரை எடுக்கும் ஈட்டி சக்தியை புத்தகத்தில் படித்த 2வது லெவல் ஈட்டியை எடுத்தான். அப்போது அவன் கையில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் ஈட்டி வந்தது. அதை பார்த்த விஜயன் அதிர்ச்சியுடன் அதை பார்த்தார். ஏனென்றால் அந்த ஈட்டியில் நெருப்பு எரிவது என்பது ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவன் கூட இவ்வளவு துல்லியமாக செய்ய முடியாத ஒரு விஷயமாகும். அப்படி இருக்கும்போது அதை ஆதன் செய்கிறான் என்பதுதான் அவருக்கு நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. அங்கிருக்கும் பல எக்ஸ்பர்ட்களுக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த ஈட்டி டெக்னிக் பற்றி முழுமையாக தெரிந்தால்தான் அந்த சக்தியை சரிவர பயன்படுத்த முடியும். இல்லையென்றால் அது எய்தவன் பக்கமே திரும்பிவிடும். அது அந்த அளவு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். இந்த சக்தி என்பது முதல் லெவல் உயிரெடுக்கும் ஈட்டி டெக்னிக் சக்தியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒன்றாகும். முதல் ஈட்டி அந்த குறிவைத்த நபரை மட்டும்தான் தாக்கும். ஆனால் அந்த 2வது ஈட்டி சக்தி அந்த வழியில் எந்த ஆயுதங்கள் நடுவில் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறி இலக்கை தாக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆதன் அந்த நெருப்பு எரியும் ஈட்டியை வானத்தை நோக்கி தூக்கி பிடித்தான். அப்போது அந்த வானத்தில் இடியும் மின்னலும் மாறி மாறி வந்தது. அதை பார்த்து புலிச்செல்வன் முகம் மீண்டும் பதட்டமடைய ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த அட்டாக்கின் வலிமையை பற்றி புலிச்செல்வன் நன்கு அறிந்திருந்தான். இருப்பினும் அங்கிருந்த மக்களுக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கும்
இந்த சக்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் ஆதன் அந்த ஈட்டியை எரியாமல் அப்படியே பிடித்துக் கொண்டு கோபமாக இருவரையும் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதனின் கோபத்தை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள், ஆதன் புலிச்செல்வனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான், அதை யார் தடுக்க போறாங்கன்னு தெரியல, இல்ல ஆதன் அவனை கொன்றுவானான்னு தெரியல என்று கூறினான். அங்கிருந்த மக்கள் அனைவரது இதயமும் வேக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் இதுவரை ஆதனும் புலிச்செல்வனும் சண்டை போடும் போது ஆதன் இந்த அளவு சக்தியையும் எடுக்கவில்லை, கோபமும் படவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் இருவரும் கைகோர்த்து நிற்பதை பார்த்த பிறகுதான் புலிச்செல்வனை முதலில் சென்று கொன்று வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற கோபம் ஆதனுக்கு வந்தது. அப்போது ஆதன் அந்த நெருப்பு ஈட்டியை வைத்து நின்று கொண்டிருப்பதை பார்த்த வேந்தன் தனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்க முற்பட்டான். அப்போது ஆதனின் கண்களில் இருந்து நெருப்பு சக்தி வந்து வேந்தனை தாக்க விடாமல் தடுத்ததோடு அவனை தாக்கி பின்னால் தள்ளியது. வேந்தனும் அதிலிருந்து முன்வர முயற்சி செய்யும் போது அவன் ஏதேனும் சக்தி எடுத்து ஆதனை தாக்க நினைக்கும் போது அந்த சக்தி பாதியாக வந்து வேந்தனையே மீண்டும் தாக்கி அவனை காயப்படுத்தியது. அதில் அவன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த வேந்தன் எந்த ஒரு சக்தியும் பயன்படுத்தாமல் சிறிது நேரம் அமைதியாக நின்று விட்டான். அதை பார்த்த தமிழ்ச்செல்வன், கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடினீங்க, ஒரு வாரியல் லெவல் சக்தியில் இருக்கவனை ஈவு இறக்கம் பார்க்காம 2 பேரும் அடிச்சீங்களே, இப்படிங்கடா பாக்கலாம். இதுக்கப்புறம் ஆதன் தோத்து போனாலும் சரி செத்தாலும் சரி, அவன் இன்னைக்கு போட்ட சண்டை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அரசபுரத்து வீரர்களுக்கு பயிற்சியை கொடுப்ப என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்றவாறு பெருமையாக தலையசைத்தார்கள். அதை பார்த்த அங்கிருந்த விஜயன் திகைத்து போய் திரும்பி மாஸ்டரின் துணைவரிடம் இந்த விஷயத்தை சொல்ல திரும்பினான். அப்போது மாஸ்டரின் துணைவர் அவரது இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நின்றார். அதை பார்த்த விஜயன், ஐயா, இந்த தமிழ்ச்செல்வன் எதுக்கு இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கான்? இவன் இப்படி சொல்றது நம்ம சட்டத்திட்டங்களுக்கு எதிரானதாச்சே, இதுக்கு நீங்க அவனை கண்டிக்க மாட்டீங்களா என்று கேட்டார். அப்போது அங்கிருந்த அரசபுரமே வேகமாக திரும்பி மாஸ்டரின் துணைவர் பதிலை கேட்க ஆவலாக இருந்தது. அப்போது அவர் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி தமிழ்ச்செல்வனை பார்த்துக் கொண்டிருந்தார். மாஸ்டரின் துணைவர் என்ன சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்? ஆதன் புலிச்செல்வனை கொல்வானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 208. விஜயனின் புகாரை கேட்டு மாஸ்டரின் துணைவர் அவரது இடத்திலிருந்து இறங்கி நின்று அங்கிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி தமிழ்ச்செல்வனை பார்த்தார். தமிழ்ச்செல்வன் அவரை பார்த்து 2 கைகூப்பி வணங்கிவிட்டு நின்றார். அதன் பிறகுதான் அங்கிருந்த மக்களும் விஜயனும் அவரை வணங்கினார்கள். மாஸ்டரின் துணைவர் விஜயனை பார்த்து, இப்ப தமிழ்ச்செல்வன் சொன்னதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச விஜயன் என்று கேட்டார். அதை கேட்ட விஜயன், தமிழ்ச்செல்வன் ஆதனை பற்றி பெருமையாக பேசி அரசபுரத்து வீரர்களை உயர்த்துவேன் என்று சொன்னதை விஜயன் மாஸ்டரின் துணைவரிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். அதை கேட்ட மாஸ்டரின் துணைவர், இதத்தான் நானும் கேட்டனே, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுப்பா என்று விஜயனை பார்த்து மீண்டும் கேட்டார். விஜயனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்போது மாஸ்டரின் துணைவர் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். விஜயன், தமிழ்ச்செல்வன் ஆதனை நம்ம நாட்டோட அரசனா மாத்துவேன்னு சொன்னாதான தப்பு? அவன் அப்படி எதுவும் சொல்லலையே. அவன் என்ன சொன்னான்? ஆதனோட சண்டை போடும் ஆற்றலை நம்ம வீரர்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னு தானே சொன்னா. ஒரு மாவீரன் கதையை சொல்லி நம்ம சண்டை பயிற்சி ஆரம்பிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால தமிழ்ச்செல்வன் சொன்னது சரிதான், அவனை என்னால் தண்டிக்க முடியாது விஜயன் என்று கூறிவிட்டு மீண்டும் சென்று அவரது இருக்கையில் அமர்ந்துவிட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். அதை கேட்ட விஜயனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. ஆனால் அங்கிருந்த மக்களும் தமிழ்ச்செல்வனும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். மீண்டும் அங்கு நடக்கும் சண்டையை அங்கிருக்கும் அனைவரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். விஜயனும் முகத்தை சுளித்துக் கொண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஆதன் தனது நெருப்பு எரியும் ஈட்டியை புலிச்செல்வனை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி அவனை கொல்ல மிகவும் வேகமாக சென்றது. அப்போது புலிச்செல்வன் எங்கேயும் நகராத வண்ணம் ஆதனின் சக்தி அவனை கட்டிப்போட்டு வைத்திருந்தது. அதனால் அவன் எங்கும் நகர முடியாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அந்த நெருப்பு எரியும் ஈட்டி புலிச்செல்வன் மீது பட்டதும் அந்த சக்தி ஆற்றலில் அவன் எடுத்த சக்தி ஆற்றல்கள் வந்து அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் புலிச்செல்வன் கதை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவன் அந்த சக்தி ஆற்றல் பெற்ற சக்திகள் வந்து அவனது உயிரை காப்பாற்றியது அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. அப்போது அங்கிருந்த மக்களில் ஒருவன், இது எப்படி சாத்தியமாச்சு? அங்க இருக்க எல்லாரும் தானே சக்தி எடுத்தாங்க, ஏன் இந்த சக்தி ஆற்றல் ஆதனை வந்து காப்பாத்தல என்று கேட்டான். அதை கேட்டு அங்கிருந்த பலரும் ஆமென்று தலையசைத்தார்கள். புலிச்செல்வனே அவன் இறந்து விடுவான் என்று எண்ணி கண்களை இறுக்கமாக மூடியிருந்தான். திடீரென்று அந்த சக்தி ஆற்றல் வந்து அவனது உயிரை காப்பாற்றியது தெரிந்ததும் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதை பார்த்த ஆதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் கோபத்தில் தரையை ஓங்கி குத்தினான். அந்த இடமே நடுக்கம் கண்டது.
அப்போது அந்த வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. ஆதன், எதுக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த அட்டாக்க ரகசிய இடத்தில் பயன்படுத்துற என்று கேட்டது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மற்றும் அந்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் மற்றும் அரசபுரத்தின் ஆட்கள் அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களுக்கு அங்கு யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆதன் அந்த வானத்திலிருந்து வந்த குரலை கேட்டுவிட்டு அவனது உடம்பில் இருக்கும் இரத்த சாயங்களை பார்த்துவிட்டு கோபமாக தலையை உயர்த்தி, நீங்க கேக்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா? ஏன்னா நானும் புலிச்செல்வனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த வேந்தன் குறுக்க வந்து என்ன அடிச்சானே, அது நியாயமான விஷயமா? இப்ப நான் இந்த சக்தியை பயன்படுத்தாம இருந்திருந்தா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொன்றுப்பாங்க. அப்ப நீங்க கூட அதை தான் எதிர்பார்க்கறீங்க இல்லையா? அதனாலதான் நான் புலிச்செல்வனை கொல்ல போகும்போது வந்து என்ன தடுக்கிறீங்க இல்லையா என்று சரமாரியாக கேள்விகளை கேட்டான். ஆதன் கேள்விகளை கேட்டதும் அந்த வானத்திலிருந்து வந்த குரல் ஏதும் பேசவில்லை. வானம் மீண்டும் எப்போதும் போல ஆனது. அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அங்கு வந்த புலிச்செல்வன் உயிரை காப்பாற்றியது அரசுபுரத்தின் ஒரு நபர் என்று அங்கு பேசிக் கொண்டிருந்த எக்ஸ்போர்ட்களை வைத்து தெரிந்து கொண்டான் ஆதன். அதை தெரிந்ததும் ஆதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. இவனுங்களுக்கு நம்ம உயிர்னா ஒரு சட்டம், அவனுங்க உயிர்னா ஒரு சட்டம் இல்லையா? என்னடா வம்சம் இது? இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்கிற ஆட்சிய நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு பேசாம அரசபுரத்து ஆளுங்களை மட்டும் இதுக்குள்ள விட வேண்டியதானே? எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பாரபட்சமா நடந்துக்கிறாங்க என்று நினைத்து கோபத்தில் கொந்தளித்தான் ஆதன். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் சொன்னபடி அந்த அரசபுரத்தின் விஜயன் தான் அவனுக்கு தெரிந்த ஒரு அரசபுரத்தின் முக்கியமான நபரை சந்தித்து இந்த விஷயத்தை செய்ய சொல்லியிருந்தார். அவர் மாஸ்டரின் துணைவர் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக பேசியதை கேட்டதும் வந்து அவரது இருக்கையில் அமர்ந்ததும் அவரது காவலாளியை அழைத்து அவரது நண்பரிடம் சென்று இந்த வேலையை செய்ய உத்தரவிட்டார். அதை கேட்ட அந்த காவலாளி தலை தெறிக்க ஓடி அந்த விஜயனின் நண்பனிடம் சென்று இதுபோல் பேசி புலிச்செல்வனை காப்பாற்றச் சொல்லுமாறு கூறினான். அதேபோல விஜயனின் நண்பனும் பேசி அவனது சக்தியை வைத்து புலிச்செல்வனை காப்பாற்றினான். புலிச்செல்வன் சக்தி ஆற்றல் ஏதும் அவனை இப்போது காப்பாற்றவில்லை. இந்த விஜயனின் நண்பனின் சக்திதான் புலிச்செல்வனை காப்பாற்றியது. ஆனால் இந்த விஷயம் அங்கிருந்து யாருக்கும் தெரியவில்லை. புலிச்செல்வன் சந்திரா அகாடமியின் மிக சிறந்த மாணவனாகும். அவன் இந்த அரசபுரத்தின் ரகசிய இடத்தில் மரணித்தால் அது சந்திரா அகாடமிக்கு அரசபுரத்தின் மீது கடுமையான கோபத்தை உண்டு செய்யும். அது மட்டுமின்றி புலிச்செல்வன் ஒரு மாவீரன் கையில் இருந்திருந்தால் கூட சந்திரா அகாடமி ஒப்புக்கொள்ளும். ஆனால் ஆதன் போல வாரியர் லெவல் சக்தியில் இருப்பவன் புலிச்செல்வனை கொன்றால் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அரசபுரத்தின் மீதுதான் சந்திரா அகாடமியின் கோபம் அதிகமாகும். அந்த பகை வேண்டாம் என்று எண்ணிய விஜயன் தான் இந்த செயலை செய்து புலிச்செல்வனை காப்பாற்றினான். அவர் ஆதனுக்கு புலிச்செல்வனை கொல்லும் அளவுக்கு சக்தி ஆற்றல் இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த அரசபுரத்து மக்கள் கண்கள் முழுக்க ஆதனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் ஆதனின் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தார்கள். ஏனென்றால் இவனது சக்தி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரனையே வீழ்த்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் ஆதன் மாவீரன் தான் என்றும் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆதன் 2 முறை அவனது சக்தியை வைத்து புலிச்செல்வனை கொல்ல முற்பட்டான். ஒருமுறை வேந்தன் அதை தடுத்து உடைத்தெறிந்தான். மற்றொரு முறை அந்த அரசபுரத்து ஆட்களின் சூழ்ச்சியால் ஆதனின் சக்தி தடுக்கப்பட்டது. ஆதனின் கோபம் சிரிப்பாக மாறியது. அவன் அங்கிருக்கும் எக்ஸ்பர்ட்கள் மற்றும் அங்கிருந்த புலிச்செல்வனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு, இந்த ரகசிய இடம் மாதிரி ஒரு பாரபட்சம் பார்த்து நடந்துக்கிற சண்டை போட்டியை நான் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் எனக்கு அசிங்கம் இல்ல, இங்க இருக்க ஒவ்வொரு வீரனுக்கும் அசிங்கம். அதை விட அரசபுரத்து மக்களுக்கு தான் அசிங்கம் என்று கூறினான். ஆதன் அந்த இடத்திற்குள் பல மர்மங்கள் இருக்கும் என்று சந்தோஷமாக வந்தான். ஆனால் இவன் அங்கு நடக்கும் அரசியல் மற்றும் அதிகார சூழ்ச்சியால் இந்த இடத்திற்கு ஏன் வந்தோம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் பாரபட்சம் என்ற வார்த்தைக்குத்தான் அனைவரும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அங்கு பெரிய சக்தியில் இருப்பவன் மற்றும் பெரிய அகாடமியில் இருப்பவன் என்று பார்த்துத்தான் மரியாதையும் பாதுகாப்பும் கிடைக்கும். அதுபோல்தான் இப்போதும் புலிச்செல்வனுக்கு கிடைத்திருக்கிறது. அதைத்தான் ஆதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதேபோல் யார் ஒருவன் குறைந்த லெவலிலும் யாருக்கும் தெரியாத ஒரு வம்சத்திலும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத வம்சத்திலும் இருக்கிறானோ அவனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடைக்காது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்று ஆதனுக்கு நடந்த அவலம்தான். ஏனென்றால் அங்கு 2 வம்சத்து பெரிய ஆட்கள் அவனை தாக்கினார்கள். ஆனால் அவனை காப்பாற்ற ஒருவரும் முன்வரவில்லை. அனைவருக்கும் சட்டத்திட்டம் சரி என்று சொல்லிவிட்டு அரசபுரம் அந்த சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நடந்ததால் ஆதனும் அந்த அரசபுரத்து விதிகளை மீறுவதில் எந்த தவறும் இல்லை என்று முடிவெடுத்தான். அதனால் அவன் வேகமாக திரும்பி வேந்தனை பார்த்தான். அவன் புலிச்செல்வன் தோற்று போகவும் அவன் அந்த இடத்திலிருந்து அவனது சக்தி ஆற்றில் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு 2-3 அடிகள் முன்னால் நடந்துவிட்டு அப்படியே பறந்து சென்று வேந்தனின் சக்தி ஆற்றல் இடத்தில் நின்றுவிட்டு வேந்தனை பார்த்து கொலை வெறியோடு முறைத்துக் கொண்டிருந்தான். ஆதன் செய்யும் செயலை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள், இந்த ஆதன் இருக்க கோபத்துக்கு இன்னைக்கு இந்த வேந்தனை சும்மா விட மாட்டான்னு தோணுது என்று கூறினான்.
அதை கேட்டு அங்கிருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், சும்மா வாய்க்கு வந்தபடி உளராதரா. அவன் புலிச்செல்வனை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வேந்தனை ஜெயிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இவன் புலிச்செல்வனை ஜெயிச்ச ஓவர் கான்பிடன்ஸ்ல வேந்தன் முன்னாடி நிக்கிறான். அவன் இவனை அடிச்சு பறக்க விட்டு நன்னன் கூட கடைசி ஆற்றல் சக்தி சண்டைக்கு போக போறான். இதுதான் நடக்கும், வேணும்னா பாரு என்று கூறினான். அங்கிருந்த சில எக்ஸ்பர்ட்கள் இப்போது பேசிய வீரர்களின் பேச்சுக்கு ஆமென்றவாறு தலையசைத்தார்கள். இன்னும் சிலர் இதற்கு முன்பு பேசிய எக்ஸ்பர்ட்டின் வார்த்தைகள் தான் நடக்கப் போகிறது என்று தலையை அசைத்தார்கள். ஆனால் அதிலும் சிலர் ஆதனையும் வேந்தனையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் வேந்தனுக்கு எதிரில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் மற்றும் அரசபுரத்தை சேர்ந்த அனைவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் வேந்தன் தான் அரசபுரத்தின் மூத்த இளவரசனாகும். அப்படி இருக்கும்போது அவனை ஒரு வாரியர் லெவல் மாவீரன் எதிர்க்கிறான் என்றால் அங்கு மிகப்பெரிய சண்டைக்கான அறிகுறி என்று அங்கிருந்த அனைவரும் யூகித்தார்கள். ஆதன் கொலைவெறியோடு வேந்தனை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சற்று பதட்டமடைந்தான் வேந்தன். நீ நீ எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிற என்று பதட்டத்துடன் கேட்டான். வேந்தன் தனது சக்தியை பயன்படுத்தி ஆதனை கொல்ல முயற்சி செய்தான். இருப்பினும் அவனால் அதில் ஆதனை கொல்ல முடியாததால் அவன் தப்பித்தால் போதும் என்று எண்ணித்தான் இந்த சக்தியாற்றல் இடத்திற்கு வந்து நின்றான். ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, ஏன் வேந்தன், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு மறந்துட்டியா என்று கேட்டான். ஆதனின் கோபமான குரலை கேட்ட வேந்தன் மிகவும் பயத்துடன் நின்று கொண்டிருந்தான். இருப்பினும் அவன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஆதனை பார்த்து, ஆதன், நீ என்னை எதுவும் செஞ்சிடாத. அப்படி ஏதாவது செஞ்சனா என்னோட அரசபுரத்து ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, பாத்துக்கோ என்று மிரட்டினான். அதை கேட்ட அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். மாவீரனான வேந்தனே ஆதனிடம் இப்படி பேசுவது அவனுக்கு அவமானமாக இல்லையா என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் அரசபுரத்தின் மக்களும் அங்கிருந்த பெரியவர்களும் வேந்தனின் வார்த்தைகளை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தார்கள். தங்கள் நாட்டின் மூத்த இளவரசன் ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் வீரனிடம் சக்தியால் போராடாமல் வம்சத்தின் பெயரை சொல்லி மிரட்டுவது என்பது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் என்று எண்ணினார்கள். அதை கேட்ட ஆதனுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவன் வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, நீ யாரா வேணாலும் இரு, ஆனா நீ செஞ்ச தப்புக்கு நீதான தண்டனை அனுபவிக்கணும். அதுக்காக உன் அரசபுரத்து மக்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா சொல்லு? தப்பு பண்ணது நீ, அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு கூட உனக்கு மனசு வர மாட்டேங்குதுல. அப்புறம் என்னடா சொன்ன? அரசபுரம் என்ன சும்மா விடாதா? ஏண்டா இப்படி உன் சக்தியை காட்டி சண்டை போடாம வம்சத்து பேரை சொல்லி சண்டை போடாம தப்பிக்கலான்னு பாக்குறியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா என்று கேட்டான். ஆதன் இப்படியே பேசிக்கொண்டு வேந்தனை நோக்கி முன்னால் அடியெடுத்து வைத்து சென்றான். அதை பார்த்த வேந்தன் பயந்து கொண்டு பின்னால் சென்றான். அதை பார்த்த தமிழ்ச்செல்வன் விஜயன் மற்றும் இளங்கோவனையும் பார்த்து, யாரோ சொன்னாங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி யாரு கூட சண்டை போடுறோன்னு பார்த்துட்டு சண்டை போடணும், இல்லனா இப்படிதான் மறக்க முடியாத மரண அடி விழுன்னு. அது யாருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒளிஞ்சு நின்று அடிச்சான் பாரு ஒருத்தன், அவன் தான் இப்ப எங்கேயாவது போய் ஒளிஞ்சாவது நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறது முகத்தை பார்த்தா அப்பட்டமா தெரியுது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் இளங்கோவனுக்கும் விஜயனுக்கும் முகத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வேந்தன் தமிழ்வாளனை அடிக்கும் போது ஈவிரக்கம் இல்லாமல் பேசினார்கள். அதன் பிறகு ஆதன் எதிர்பாராத நேரத்தில் அவனை அடித்து பறக்க விட்ட போது அதை பார்த்து கேலி செய்து சிரித்தார்கள். இப்போது வேந்தன் ஆதனை பார்த்து பயந்து கொண்டிருப்பதை பார்த்து அரசபுரமே அமைதியானது. மாஸ்டரின் துணைவரும் அவரது இடத்திலிருந்து எழுந்து நின்று அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஆதன் வேந்தனை நோக்கி சென்று கொண்டே இருந்தான். அவனும் பயந்து கொண்டு பின்னால் சென்று கொண்டே இருந்தான். வேந்தன் ஆதனை பார்த்து, இப்ப எதுக்கு நீ என்ன இப்படி முறைச்சுக்கிட்டே முன்னாடி வர்ற? நீ என்ன நினைச்சிட்டு வந்தாலும் என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, பாத்துக்கோ என்று பதட்டத்தில் பேசினான். அப்படியா, அதையும் பாத்திரலாம் வேந்தன் என்று ஆதன் கூறிவிட்டு தனது நெருப்பு சக்தியை எடுத்து கையில் வைத்தான். அந்த நெருப்பு ஆதனின் கையில் இருக்கும் போது மிகவும் ஆற்றல் அதிகமாக இருந்தது. அதை பார்த்த வேந்தனுக்கு பயம் மேலும் அதிகமானது. அப்போது அதை பார்த்த வேந்தனின் யானை ஸ்பிரிட் அவனுக்கு பின்னால் இருந்து கோபமாக எழுந்தது. அதை பார்த்த ஆதன் அவனது நெருப்பு சக்தியை அந்த யானை மீது போட்டதும் அது பிளிரிக்கொண்டு அங்கேயே விழுந்தது. அதை பார்த்த வேந்தனுக்கு பயம் மேலும் அதிகமானது. அப்போது வேந்தன் அவனது சக்தி ஆற்றலையும் எடுத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த சண்டையை பார்க்க அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் மற்றும் மக்களும் ஆர்வமாக இருந்தார்கள். ஆதன் வேந்தனை கொல்வானா? ஆதனுக்கு காத்திருக்கும் அன்பு கட்டளைகள் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 209. ஆதன் வேந்தனை பார்த்து கொலைவெறியோடு நின்று கொண்டிருந்தான். அப்போது வேந்தன் ஆதனை பார்த்து பயந்து கொண்டிருந்தான். ஆதன் இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவனது நெருப்பு சக்தியை எடுத்து நின்றான். அதை பார்த்த வேந்தனும் அவனது சக்தி ஆற்றலை எடுத்து நின்றான். அதை பார்த்த ஆதன், டேங்கப்பா, இவ்ளோ நேரம் ஏதோ பயப்படுற மாதிரி அப்படி இப்படின்னு பயந்து பயந்து பேசிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு கையில சக்தி எடுத்து நிக்கிற?
அப்ப சண்டை போட்டு பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா என்று கிண்டலாக கேட்டான். ஆமா, பயந்து சாகிறத விட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், வா 2 பேரும் சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கூறினான் வேந்தன். அதை கேட்டதும் ஆதன் சிரித்துவிட்டு அவன் நின்ற இடத்திலிருந்து 10 அடி பின்னால் சென்று நின்றான். ஏனென்றால் அப்போதுதான் அங்கிருக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கு அவர்கள் சண்டை போடுவது தெரியும் என்பதால். ஒரு பக்கம் ஆதனின் நெருப்பு சக்தி, மறுபக்கம் வேந்தனின் லைட் சக்தி இரண்டும் வேகமாக வந்து மோதியது. அந்த சக்தி இரண்டும் மோதியதில் அந்த அரங்கமே அதிர்ந்தது. அதை பார்த்த எக்ஸ்பர்ட்கள் இந்த சண்டையில் யார் வெல்லப் போகிறார்கள் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அட்டாக்கில் ஆதன் தனது முழு வலிமையையும் கொடுத்து தாக்கினான். அதனால் வேந்தனின் கை நடுங்க ஆரம்பித்தது. இருப்பினும் வேந்தன் அதை நிலைப்படுத்திவிட்டு ஆதனை பார்க்கும் போது அவன் மீண்டும் ஒரு நெருப்பு சக்தியை எடுத்து வேந்தனை தாக்கினான். நெருப்பு சக்தி வச்சு அடிக்கிறியா, இரு இப்ப என்னோட நெருப்பு சக்தியை பாரு என்று வேந்தன் தனக்குள் பேசிவிட்டு அவனும் நெருப்பு சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். 2 நெருப்பு சக்தியும் வந்து மோதியது. ஆனால் ஆதனுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அதை பார்த்த வேந்தனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் வேந்தன் அந்த சக்தியை வைத்துத்தான் தமிழ்வாணனை தாக்கினான். அந்த சக்தி 2வது முறை படும்போது தமிழ்வாணன் தனது முழு சக்தியையும் இழந்ததோடு அந்த நெருப்பு சக்தியில் அவன் உடம்பில் பல எண்ணற்ற காயங்கள் எல்லாம் உண்டு பண்ணியது. ஆனால் அதே சக்தி ஆதனை ஏதும் செய்யவில்லை என்பது வேந்தனுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்த வேந்தனுக்கு அவன் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையே சிதைந்து போனது. அதன் பிறகு ஆதனின் தாக்குதல் வேகமானது, அத்துடன் வலிமையுமானது. மறுபக்கம் வேந்தனின் சக்தி மெல்லமானது, அத்துடன் பலவீனமானது. வேந்தன் ஆதனின் தாக்குதலை தாங்க முடியாமல் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவனால் அந்த சக்தியாற்றலை தாங்கவே முடியவில்லை. வேந்தனின் உள்ளுறுப்புகள் எல்லாம் ஆழமாக சேதமடைந்தது. அவன் வாயிலிருந்தும் இரத்த ரத்தமாக வந்து கொண்டே இருந்தது. அவன் அதை துப்பிக்கொண்டே ஆதனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் வேந்தன் கீழே விழுகப் போகும் கட்டத்திற்கு வந்துவிட்டான். அப்போது ஆதன் வேந்தனை பார்த்து, ஓ நெருப்பு சக்தியை காட்டினல, இப்ப உண்மையான நெருப்பு சக்தினா என்னன்னு காட்டுறேன் பாத்துக்கோ என்று கூறிவிட்டு ஒரு பந்து போல் நெருப்பை எடுத்து அவனது கையில் இருந்து வேந்தனை நோக்கி தாக்கினான். அந்த நெருப்பு பந்து வேந்தனை தாக்க வேகமாக சென்றது. அது சூரிய ஒளியில் இருந்து வந்த லைட் ரேஸை விட பல மடங்கு வலிமையானதாகும். அதை பார்த்ததும் வேந்தனின் மனம் உறைந்து போனது. அவன் அந்த நெருப்பு பந்தை பார்த்துவிட்டு அவசர அவசரமாக அவனது சக்தியை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடிவு செய்தான். இந்த சிறிது நேரம் நெருப்பு சண்டையை பார்க்கும் போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் ஆதனின் நெருப்பு சக்திக்கு முன்பு வேந்தனின் நெருப்பு சக்தி எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை என்று புரிந்து கொண்டார்கள். அந்த நெருப்பு பந்து வந்து வேந்தனின் பாதுகாப்பு கவசத்தை உடைத்துக் கொண்டு சென்று வேந்தனின் நெஞ்சில் பட்டது. அது பட்டதும் வேந்தன் 2-3 அடி பின்னால் சென்று கீழே விழுந்தான். அவனால் அந்த வலியை தாங்கவே முடியவில்லை. அவன் தரையில் விழுந்து வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள், இந்த ஆத நெருப்பு சக்தி பயிற்சி எடுத்திருக்கான்னு தான் நினைச்சோம், ஆனா இவன் வேந்தனோட சிறப்பா நெருப்பு சக்தியை கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. அதுவும் இல்லாம வேந்தனோட நெருப்பு கவசத்தையே அவனோட நெருப்பு சக்தி உடைச்செறியுதுன்னா ஆத இந்த நெருப்பு சக்திய துல்லியமா பொறுமையா கத்துக்கிட்டு இருக்கான் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் ஆதனின் சக்தியை பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அந்த எக்ஸ்பர்ட்டின் வார்த்தையை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆமென்று தலையசைத்தார்கள். அங்கு நடப்பதை பார்த்த அரசபுரத்தின் மக்கள் மற்றும் அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆதனின் சக்தியில் வேந்தன் வீழ்த்தப்பட்டு விட்டான் என்றால் அடுத்து ஆதன் வேந்தனை கொல்லத்தான் போகிறான் என்று அங்கிருக்கும் மக்கள் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட விஜயன் இளங்கோவனை பார்த்து, என்ன இளங்கோ, நம்ம பையனை ஆதன் இப்படி அடிச்சு துடிக்க விட்டுட்டு இருக்கான். இந்த ஆதனுக்கு மரண பயம்னா என்னன்னு நம்ம காட்டியே ஆகணும். அதுக்கு முன்னாடி இவன் வேந்தனை என்ன பண்றான்னு முதல்ல பாக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட தண்டனைய எவ்வளவு வலிமைப்படுத்த முடியுமோ பண்ணிக்கலாம், சரியா என்று கூறினார். அதை கேட்டு இளங்கோவனும் சரி என்று தலையசைத்தார். அவரும் விஜயனும் ஆதன் மீது அளவற்ற கோபத்தில் இருந்தார்கள். அங்கு வேந்தன் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த வனிதா வேக வேகமாக வேந்தனுக்கு அருகில் சென்று அவனுக்கு என்னவானது என்று பார்த்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவள் ஆதனை முறைத்துக் கொண்டும் இருந்தாள். ஆதன் வனிதாவை கண்டுகொள்ளவே இல்லை. வேந்தனின் உடம்பில் ஆதனின் நெருப்பு சக்தி இன்னும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. அதை வேந்தனும் சரி வனிதாவும் சரி அணைக்க முடியாமல் பதறிக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் வேந்தனும் அங்குமிங்கும் உருண்டு கொண்டும் அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்து கொண்டும் இருந்தான். இருப்பினும் அது ஆதனின் பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நிற்கும் என்று அங்கிருந்த அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒன்றாகும். வேந்தனின் நிலையை பார்த்த அரசபுரத்தின் மக்கள் அனைவரும் கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது. ஏனென்றால் வேந்தன் தான் அரசபுரத்தின் மூத்த இளவரசன் ஆகும். அவன் இவர்கள் கண்முன்பு துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மேலும் சிலர் இந்த கொடுமையை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றிருந்தார்கள். இந்த சம்பவத்தை அங்கிருந்த மாஸ்டரின் துணைவரும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்.
அங்கு வேந்தன் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த விஜயன் ஆதனை பார்த்து, "டேய் ஆதன், இவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்ப. இன்னைக்கு நீ வெளியே வந்ததும் உன்னை கொல்றதாண்டா என் முத வேலையே" என்று தன் மனதிற்குள் நினைத்துவிட்டு கோபத்தில் கையை ஓங்கி அங்கிருந்த பெரிய பாறையில் குத்தினார். அந்த பாறை 2 துண்டாக உடைந்து போனது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், விஜயனுக்கு இந்த கோபம் கூட வரலனாதான் ஆச்சரியம். ஏன்னா இவனும் இவன் மகனும் சேர்ந்துதானே நம்மள எல்லா சித்திரவதையும் பண்ணுவாங்க. இப்ப அவன் பையனே ஒருத்தன் வச்சு செய்யறான்னா அது கண்கொள்ளா காட்சியா இருக்கே என்று கூட்டத்தில் பலரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது விஜயன் அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனில் தனது மகன் நெருப்பில் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் அங்குமெங்கும் நடந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த இளங்கோவன் இதற்கு முன்பு விஜயன் அவரது நண்பரிடம் சொல்லி புலிச்செல்வனை காப்பாற்றியது போல் விஜயனின் நண்பரிடம் அதே போல மீண்டும் ஏதேனும் சக்தியை பயன்படுத்தி வேந்தனை காப்பாற்ற சொல்லலாம் என்று முடிவெடுத்தார். அப்போது இளங்கோவன் அவருக்கு அருகில் இருந்த ஒரு வீரனை அழைத்து அந்த விஜயனின் மந்திரம் தெரிந்த நண்பனை இங்கு அழைத்து வர உத்தரவிட்டான். அந்த வீரனும் வேகமாக சென்று விஜயனின் நண்பனை அழைத்து வந்தான். இளங்கோவன் அவனை பார்த்து, "டே குமாரு, உன் மந்திர சக்தியை பயன்படுத்தி வேந்தனை காப்பாத்துறா, இல்லனா வேந்தன் காயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாயிடும்டா" என்று கூறினார். அதை கேட்ட விஜயனின் நண்பன் குமார், "இளங்கோ, நான் பயன்படுத்தின சக்தி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தாண்டா பயன்படுத்த முடியும். அதுவும் நம்ம புலிச்செல்வனை காப்பாத்த பயன்படுத்தினதுனால இன்னொரு வாட்டி அந்த சக்தியை பயன்படுத்த முடியாதுரா" என்று பதட்டத்துடன் கூறினார். அவர் சொன்னதை கேட்டதும் விஜயனும் இளங்கோவனும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் கண்களில் பயமும் கோபமும் நேரத்திற்கு நேரம் அதிகமாக ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஆதன் மீதுள்ள கோபத்தை விட தங்களால் தங்கள் மகனை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் கோபம் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் தன் மகன் அங்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவனை காப்பாற்ற எந்த ஒரு செயலும் செய்ய முடியவில்லை என்பதே அவர்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அப்போது அந்த பக்கம் இருந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருவரையும் பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தார். "நீங்க செஞ்சதுக்கு இப்ப உங்க பையனுக்கு வந்திருக்கு. அடுத்து இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது" என்று நினைத்தார் தமிழ்ச்செல்வன். ஆதன் தனது மற்றொரு நெருப்பு சக்தியை கையில் எடுத்தான். அப்போது மீண்டும் அந்த வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. "ஆதன், உன்னோட சக்தி ஆற்றலை பார்த்து நான் மட்டும் இல்ல, இந்த அரசபுரமே வியந்து போயிருக்கு. உன்ன மாதிரி ஒரு வாரியர் லெவல்ல இருக்க மாவீரன் எங்க அரசபுரத்துல இறங்கி சண்டை போடுறது எங்களுக்கு தான் பெருமையா இருக்கு. இருந்தாலும் இப்ப நீ கொல்ல போறது எங்க வம்சத்து இளவரசரை. அதனால மாஸ்டரின் குரலா நான் உன்கிட்ட கோரிக்கையா கேட்கிறேன், அவனை கொல்லாத" என்று கூறினார். அதை கேட்ட அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள், "இது அரசபுரத்து மாஸ்டரோட நேரடி துணைவரோட குரல் தான்" என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டதும் ஆதனும் ஏதும் தவறாக பதில் பேசிவிடக் கூடாது என்று மனதில் நினைத்துக் கொண்டான். ஆம், அந்த எக்ஸ்பர்ட் கூறியது போல இந்த முறை அரசபுரத்தின் இளவரசரை காப்பாற்ற அரசபுரத்தின் மாஸ்டரின் நேரடியான துணைவரே அவரது டிவைன் சென்ஸ் மூலமாக ஆதன் இருக்கும் ரகசிய இடத்திற்குள் பேசினார். அப்போது அங்கிருந்த மக்கள், நம்ம மாஸ்டரோட துணைவரே ஆதன் கிட்ட கேட்கிறார்னா இந்த விஷயத்த மாஸ்டர் கூட இவர்கிட்ட சொல்ல சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா இதுக்கு ஆதன் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியலையே என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த வானத்தில் இருந்து வந்த குரலை பார்த்து, "ஐயா வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க ஒருதலைபட்சமா பேசினாங்க. ஆனா இப்ப நீங்க நியாயமா தான் பேசுவீங்கன்னு நம்புறேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி இவனை ஏன் கொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த வேந்தன் என்ன இந்த ரகசிய இடத்துக்குள்ள வந்ததுல எனக்கு சோதனை நடத்தினதுல இருந்து உள்ள வந்து இப்ப கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். அப்புறம் நானும் புலிச்செல்வனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவன் எதுக்கு குறுக்க வந்து அடிக்கணும் சொல்லுங்க? இது நியாயமா? இப்படி இவன்கிட்ட அடி வாங்கி உத வாங்கிட்டு இப்போ அவன் என்ன அடிச்சதுக்காக அவனை கொல்ல போகும்போது நீங்க வந்து அவனை விட்டுருன்னு சொன்னா அது நியாயமா சொல்லுங்க? இதுல எது அவன் பண்ணது நியாயம், நான் பண்ணது அநியாயம்னு சொல்லுங்க. நான் அவனை கொல்லாம விட்டுறேன்" என்று கூறினான். "நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆதன். நான் இல்லைன்னு பொய் சொல்ல விரும்பல. இருந்தாலும் எங்க வம்சத்து உயிரை காப்பாத்துறது எங்களோட கொள்கையில ஒண்ணு. சரி, அவனை கொல்லாம இருக்க உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் உனக்கு தர சொல்றேன். அவன் உயிரை மட்டும் விட்டுரு" என்று கூறினார் மாஸ்டரின் துணைவர். அதை கேட்ட ஆதன் சற்றும் யோசிக்காமல், "எனக்கு அவன் உயிர் தான் வேணுங்கய்யா. அதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுத்தாலும் என் மனசு ஏத்துக்காது. ஏன்னா அவனால நான் பட்ட அடியும் காயமும் கொஞ்ச நஞ்சம் இல்ல" என்று கூறினான். அதை கேட்டதும் மாஸ்டரின் துணைவர் பேசுவதை நிறுத்திவிட்டு ரகசிய இடத்திலிருந்து கண்களை திறந்தார். அதை பார்த்த விஜயன் வேகமாக சென்று, "ஐயா, உங்க கோரிக்கையை அவன் ஏத்துக்கலனா உங்க சக்தியை வச்சு அவனை கொன்றுங்கயா" என்று கூறினார். அதை கேட்ட மாஸ்டரின் துணைவர், "முதல்ல கேட்ட கேள்வியை தான் நான் இப்பவும் கேட்கிறேன் விஜயன். இப்ப ஆதன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவனை கொல்ல சொல்ற? உன்னை ஒருத்தன் தொந்தரவு பண்றான், கேலி பண்றான், கிண்டல் பண்றான், கடைசியா உன்னை அடிச்சு காயப்படுத்துறான். அதை பார்த்து உனக்கு கோபம் வந்து உன் முழு சக்தியும் பயன்படுத்தி அவனை உன் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட. இப்போ நீ அவனை கொல்லுவியா மாட்டியா?" என்று கேட்டார். "நான் அவனை ஒரு தெரியாம அழிச்சிருவேன். அவன் உடம்புல இருக்க ஒரு எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்" என்று கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் விஜயன். அதை கேட்டதும் தலையில் அடித்துக் கொண்டான் இளங்கோவன். "நம்ம ஆளு கோபத்துல பேசிட்டானே,
இப்ப நம்ம மாஸ்டரோட துணைவரும் அதைத்தான் ஆதனும் இப்ப பண்ண போறான்னு ஒரே வரையில முடிக்க போறாரு பாரு என்று நினைத்தார். அதே போல மாஸ்டரின் துணைவரும் விஜயனிடம் இளங்கோவன் நினைத்ததைத்தான் கூறினார். அதை கேட்டு விஜயனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மீண்டும் சென்று அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனின் முன்பு நின்று ஆதனை கோபத்துடன் பார்த்து கொண்டு அவனை வசைபாடி கொண்டிருந்தார். ஆதன் மாஸ்டரின் துணைவர் பேச்சை கேட்காமல் போவது அங்கிருந்த அரசபுரத்து மக்கள் சிலருக்கு முகம் சுளிக்க வைத்தாலும் ஆதனின் வார்த்தைகளில் ஒரு நியாயம் இருக்கிறது என்று பலரும் புரிந்து கொண்டார்கள். இருப்பினும் ஆதன் தாக்கப் போகும் கடைசி நிமிடத்திலாவது வேந்தன் மீது கருணை காட்டி உயிரோடு விடமாட்டானா என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த நெருப்பு சக்தியை எடுத்து வேந்தனை தாக்க வந்த போது வனிதா வந்து வேந்தனுக்கு முன்பு நின்று கொண்டு, வேண்டாம் ஆதன், என் அண்ணாவை கொன்றாத, அப்படி கொல்வேன்னு நினைச்சேனா நீ என்ன கொன்று என்று கூறினாள். அதை கேட்டதும் ஆதனின் மனம் பதைபதைத்தது. அவன் எப்போதும் பெண்கள் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருப்பவனாகும். அதனால் ஆதன் வனிதாவை பார்த்து, இல்லம்மா, நீ அந்த பக்கம் போ, உன் அண்ணன் பண்ண தப்புக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன் என்று கூறினான். அதை கேட்டதும் வனிதா திடீரென்று அவளது சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினாள். நல்லவேளை ஆதன் கீழே குனிந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவனது மறுக்கையில் இருந்த ஈட்டி தற்செயலாக கீழே விழுந்தது. அதை பார்த்த ஆதன் கீழே குனிந்து அந்த ஈட்டியை எடுக்க சென்றான். அப்போது அந்த சக்தி ஆதனின் தலையில் உரசிக்கொண்டு சென்று அந்த பக்கம் இருந்த ஒரு பாறையில் அடித்து அந்த பாறை 2 துண்டாக உடைந்தது. அதை பார்த்ததும் ஆதனின் மனது பதட்டமடைந்தது. அவன் வேகமாக திரும்பி வனிதாவை பார்த்தான். அவளது முகத்தில் இதற்கு முன்பு ஆதனுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது இருந்த கண்ணீரை காணவில்லை. அவள் முகத்தில் வஞ்சகமான சிரிப்பும் பார்வையும் தான் இருந்தது. நம்ம முதல்ல அந்த குகையில நினைச்சதுதான் உண்மை. எந்த இடத்துல அழகு இருக்கோ அங்கதான் ஆபத்தும் இருக்கும். இந்த விஷயம் மட்டும் நம்ம எங்க போனாலும் யாராவது மூலமா நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க என்று நினைத்தான் ஆதன். அந்த சக்தி வந்து ஆதனை தாக்காமல் போனதை பார்த்த அங்கிருந்த விஜயன், ஐயோ, இந்த வாட்டியும் ஆதன் மிஸ் ஆயிட்டானே என்று கூறினான். ஆதன் வனிதாவை பார்த்து, எனக்கு அந்த மாஸ்டர் வந்து வேந்தனை விட்டுருன்னு சொன்னப்ப கூட விடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஒரு பொண்ணாவும் அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியாவும் நீ கேட்கும் போது இவனை கொல்லாம விட்டுலாமான்னு யோசிச்சேன். அதுக்குள்ள நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று உணர்வு பூர்வமாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மற்றும் ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் தேங்கி நின்றது. அப்போது ஆதனின் பார்வை மீண்டும் மாறியது. அவன் வனிதாவை கோபமாக பார்த்து கொண்டே அவளை நோக்கி முன்னால் சென்றான். அதை பார்த்த வனிதாவிற்கு பயம் அதிகமானது. அவளும் வேந்தனை விட்டுவிட்டு பின்னால் சென்று கொண்டே இருந்தாள். அங்கிருந்த மக்களும் விஜயனும் ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? ஆதனுக்கு மற்றொரு அன்பு கட்டளையிட வரப்போகும் நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?